வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உணவும் ருசியும். இந்த வீடியோவில் நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொருத்தரும் உருளைக்கிழங்கு பொரியல் ஒவ்வொரு விதமாக பண்ணுவாங்க. பட் நான் எப்படி பண்ணுறேங்கிறத இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த பொரியலில் பார்த்திங்கன்னா கொரியண்டர் லீஃப் அதிகமாகவே நான் சேர்த்துருப்பேன். அது மட்டும் இல்லை, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இது வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதை எப்படி பண்ணுறது நம்ம பார்த்துடலாம். நான் பெரிய சைஸில் 3 பொட்டேட்டோஸ் எடுத்துருக்கிறேன். அதை நல்லா தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி பார்க்குறதுக்கு மெல்லிசாக இல்லாமல் சின்னதாக க்யூப் சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை ஏற்கனவே நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். இப்போ மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை கொதிக்க விடுங்க. இதை வேக வைக்கக்கூடாது. ஸோ குக் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு 2 மினிட்ஸ்க்கு இதை கொதிக்க விட்டு தண்ணியை வடிகட்டி இதை பொரியலுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி பண்ணுறதுனால இந்த பொட்டேட்டோஸ் 20% வெந்திருக்கும், ரொம்ப வேகாது. இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. இந்த மாதிரி பிளேட்டில் இதை போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா வெந்திருக்காது, பட் ஒரு 20% இது லைட்டாக குக் ஆகிருக்கும். எதுக்காக இப்படி பண்ணுறோம்னா, நம்மளோட பொரியல் ஆயிலில் திரும்ப குக் பண்ணும்போது வெளியே நல்லா கிறிஸ்பி ஆகிடும். அதே நேரத்தில் உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம பொரியல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கடாயில் ஒரு 4 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிய ஆரம்பித்ததும் நம்ம பொட்டேட்டோஸ் இதில் சேர்த்துடலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த ஸ்டவ்வை பார்த்திங்கன்னா சிம்மிலே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயும் வைக்க வேண்டாம். நல்லா சிம்மிலே வச்சுட்டு இதை குக் பண்ணுங்கள் பொறுமையாக. இப்போ நம்ம இந்த பொட்டேட்டோ பொரியலுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சால்ட்டு சில்லி பவுடர் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை அப்படியே விட்டுருங்க. ஸ்டவ் சிம்மில் தான் இருக்குது. இப்போ பாருங்கள், நமக்கு பொட்டேட்டோ இப்போ 20% தான் வெந்திருக்கு. ஸோ இது நல்லா வெந்து கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நம்ம ஸ்டவ் சிம்லேயே வச்சு தான் குக் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒருக்க நீங்கள் கலந்து விட்டால் போதும். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுன்ட்டு இல்லை. ஸ்டவ் சிம்மில் இருக்கிறதுனால இது தீஞ்சி போகாது. ரொம்ப லோ ஃப்ளேமில் பொறுமையாக இது வெந்துட்டுருக்கும். ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்க நீங்கள் அந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. ஸோ திரும்பவும் இதை அப்படியே ஒரு நிமிஷத்துக்கு விட்டுருங்க. இந்த ஸ்டெப்பை பொட்டேட்டோ நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா கலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டே வருது. வெளியே கொஞ்சம் கொஞ்சமாக இது நல்லா கிறிஸ்பி ஆகிட்டே வருது. இது வெந்ததுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக கொரியண்டர் லீஃப் கொத்தமல்லி கீரை கட் பண்ணி இதில் சேர்த்துக்க போகிறோம். ஸோ பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. வெளியே நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. அதே நேரத்தில் உள்ளே பாருங்கள் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம நறுக்குன கொத்தமல்லி கீரை சேர்த்துக்க போகிறோம். நான் ஒரு கை அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு சேர்க்கணும்னு நினச்சாலும் சேர்த்துக்கலாம். இதோட ஃப்ளேவர் இந்த உருளைக்கிழங்குல நல்லா மிக்ஸ் ஆகி டேஸ்ட் இன்னும் கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். பொட்டேட்டோஸ் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம மல்லிக்கீரை சேர்த்துட்டு
இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதோட வாசனை, டேஸ்ட்டு எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு உங்கள் குழந்தைங்களுக்கு வச்சு கொடுக்கலாம், உங்கள் வீட்டு பெரியவங்களுக்கு கூட வச்சு கொடுக்கலாம். ஸோ இதில் வந்து கேஸ் ட்ரபிள் கூட அந்தளவுக்கு வராது. ஏன்னா நம்ம பெருங்காயத்தூள் அதிகமாக சேர்த்துருக்கோம், மல்லிக்கீரை அதிகமாக சேர்த்துருக்கோம். ஸோ அதோடய ஃப்ளேவரும் வந்து டேஸ்ட்டை வந்து இன்னும் அதிகமாக எடுத்து கொடுக்கும். ஸோ இந்த பொரியல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரைஸ்க்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். தயிர் சாதம், ரச சாதம், சாம்பார் சாதம், நீங்கள் என்ன வச்சாலுமே இந்த பொரியலை வந்து நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.